இறைவன் நமக்கு ஒரு அருளை நாடிவிட்டால் தடுப்போர் எவரும் இல்லை. அவனுடைய அருள் யாருக்கும் தடுக்கப்பட்டதா இல்லை, மனித சமுதாயத்துக்கு தடுக்கப்பட்டதா இல்லை. அது ஆணாயினும் பெண்ணாயினும் யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு நினைவு கூறுறோமோ, நன்மையை நினைவு கூறுறோமோ, அவனுடைய பாக்கியத்தை நினைவு கூறுறோமோ, அவனுடைய அற்கொடை நினைவு கூறுறோமோ, நினைவு கூர்ந்தாவே நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இது நம்ம இல்ல, இனிவன் தான் நம்ம வாழ வச்சுட்டு இருக்கான், இனிவன் தான் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான், அதை பயன்படுத்த வைக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தாவே நன்றி சுத்தங்களாயிருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நிலையை கொண்டு போயிடும். ஒரு எண்ணம் தான், நம்ம இல்ல இறைவன் மட்டும் தான், நன்மை எல்லாம் அவன்கிட்ட இருந்து வருதுங்கிற அந்த உணர்வு தான் நம்ம அடுத்த படித்து கொண்டு போகுது. அது நன்றி உணர்வாகவும் இருக்கு. அந்த நன்றி உணர்வுல நம்பிக்கையும் கலந்து வந்துடும். அதனால நம்ம கவனிக்க வேண்டியது, அருட்கொடைகள் எல்லாம் இறைவன் இருக்குது, பாக்கியமா கொடுத்திருக்கிறத பயன்படுத்தணும்னா நம்ம அருட்கொள்ள இருக்கோம், பயன்படுத்த முடியலன்னா பாவமன்னிப்பு கேட்கணும் இருக்கோம். இரவு நமக்கு தூக்கமா கொடுத்திருக்கான், தூக்கத்துக்காக கொடுக்குறான். அந்த இரவுல பாக்கியமா இருக்கு. இரவு பாக்கியம் 30:23. இன்னும் இரவிலும் பகலிலும் உங்களுடைய உறக்கமும் அவன் அருளை கொண்டே நீங்கள் தேடுவதும் அவனுடைய அருளிலிருந்து உள்ளன. செவியேறும் சமத்திற்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் உள்ளன. இரவு பாக்கியமாவும் இருக்குது, அது தூங்கணும் அருட்கொடையா இருக்குது. அது பாக்கியமில்லை இரவில் இறக்கி வைத்தோம்னா அதுவும் இருக்குது. தூக்கம் இல்லைன்னு சொன்னா அருட்கொடை இல்லை, பாவமணி கேட்க நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம தூக்கம் இல்லைன்னு சொந்து பெற வேண்டாம். தூக்கம் இல்லாத காரணம் இன்னும் அவன் அருளை பெற வேண்டியிருக்கு. இந்த இரவு பாக்கியமா கொடுத்திருக்கான், அது தூங்க முடியாம இருக்கும். பாக்கியம் கொடுத்திருக்கான், அருட்கொடை இல்லை, அருள் இல்லை, அதனால தூங்க முடியல. இப்ப நம்ம அவன்கிட்ட பாவமணிப்பு கேட்கறதா இருக்கும். வாய்ப்பு அளிக்கிறான், கொஞ்சம் பிரேக் பண்ணி சொல்றான். தூங்கணும், நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றோம். அல்லது நம்ம சொல்றதெல்லாம் நான் தூங்கி எதிர்ச்சிட்டேன் அப்படி சாதாரணம் சொல்லும் போதே நான் அங்க வந்துருது. நான் தூங்கல, இறைவன் தூங்க வைக்கிறான். இவ்வளவு காலம் அப்படிதான் பேசிருப்போம். நான் வரும்போதே நான் தூங்கல, நீங்க படுக்க விட முடியாது அவன் அருள் இல்லாம. அப்படியே படுத்தாலும் தூங்க முடியாது அவனோட அருள் இல்லாம. தூக்கம் அவனுடைய அருட்கொடை உள்ளது. இரவு உங்களுக்கு பாக்கியமா இருக்குது.